வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் தலைப்பு என்பது முகமது அலி ஜின்னா அவர்களின் வரலாற்றை இந்த பதிவில் காண்போம். முகமது அலி ஜின்னா 1876 ஆண்டு கராச்சியில் பிறந்தார். இவர் குஜராத் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர். 1891 ஆண்டு லண்டனில் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றினார். 1894 ஆண்டு தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சட்டம் படித்தார். அவர் படிக்கும் காலத்திலேயே அரசியலிலும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு சுயராஜ்யம் தேவை என்று எண்ணினார். சட்டம் படித்த பிறகு மும்பையில் வழக்கறிஞராக பணியாற்றினார். 1906 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார் ஜின்னா. 1910 ஆண்டு இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலின் உறுப்பினரானார். முதலாம் உலகப் போரில் ஜின்னா பிரிட்டனை ஆதரித்தார். 1906 ஆண்டு இந்திய முஸ்லிம்களால் முஸ்லிம் லீக் கட்சி டாக்காவில் தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் ஜின்னா முஸ்லிம் லீக் கட்சியில் சேருவதை தவிர்த்து வந்தார். 1913 ஆண்டு முஸ்லிம் லீக்கின் தன்னை இணைத்துக் கொண்டார். 1916 ஆண்டு காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக்கிற்கு இடையே லக்னோ ஒப்பந்தம் ஏற்பட ஜின்னா முக்கிய காரணமாக இருந்தார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்று இந்தியாவிற்கும் டொமினியன் அந்தஸ்தை பெறுவதற்கு பிரிட்டிஷ் அரசை வலியுறுத்த இரண்டு கட்சிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதே அந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும். 1918 ஆண்டு காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவரானார். இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற அகிம்சை போராட்டத்தை முன்னெடுத்தார் காந்தியடிகள். ஜின்னா சுயராஜ்யத்தை பெற அரசியலமைப்பு போராட்டத்தை தேர்ந்தெடுத்தார். கிலாபாத் இயக்கத்திற்கு காந்தியின் ஆதரவை ஜின்னா எதிர்த்தார். காந்திக்கும் ஜின்னாவிற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வளரத் தொடங்கின. 1920 ஆண்டு காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகினார் ஜின்னா. லண்டனில் நடந்த வட்டமேதை மாநாட்டில் ஜின்னா கலந்து கொண்டு காந்தியின் கொள்கைகளை விமர்சித்தார். மாநாடு தோல்வியடைந்தது. இதனால் அரசியலில் இருந்து விலக முடிவு செய்து மீண்டும் லண்டன் சென்று வழக்கறிஞராக பணியாற்றத் தொடங்கினார். பல முஸ்லிம் தலைவர்கள் ஜின்னாவை மீண்டும் இந்தியா வருமாறு கேட்டுக்கொண்டனர். அவர்களின் அழைப்பை ஏற்று 1934 ஆண்டு இந்தியா வந்தடைந்தார். 1934 ஆண்டு ஜின்னா முஸ்லிம் லீக்கின் தலைவரானார். 1930 ஆண்டு அல்லாமா இக்பால் போன்ற முஸ்லிம் தலைவர்கள் இந்திய முஸ்லிம் மக்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. ஜின்னாவிற்கும் இந்திய முஸ்லிம்களுக்கும் தனி நாடு வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. எனவே ஜின்னா தனிநாடு பெறுவதற்கான பணிகளை தொடங்கினார். 1940 ஆண்டு பாகிஸ்தான் தீர்மானம் என்ற திட்டத்தை வகுத்தார். இந்த புதிய நாட்டிற்கு பஞ்சாப், காஷ்மீர், மேற்கு வங்காள பகுதிகளை பிரித்து பாகிஸ்தான் என்று பெயரிடப்பட்டது. அதன் பிறகு முஸ்லிம்களின் பிரச்சனைகளை மக்களுக்கு தெரியும் வகையில் பத்திரிகை ஒன்றை தொடங்கினார் ஜின்னா. இரண்டாம் உலகப் போரின் போது ஜின்னா ஆங்கிலேயர்களை ஆதரித்தார். காங்கிரஸ் கட்சியின் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை எதிர்த்தார். 1944 ஆண்டு ஜின்னாவுடன் காந்தி 14 பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அது தோல்வியில் முடிந்தது. 1946 ஆண்டு சுதந்திரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அனைத்து கட்சிகள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து அதிலிருந்து முஸ்லிம் லீக் வெளியேறியது. டைரக்ட் ஆக்ஷன் டே என்ற அறிவிப்பை முஸ்லிம் லீக் வெளியிட்டது. இதனால் நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் போராட்டத்தில் குதித்தனர். இந்த போராட்டத்தில் வங்காளத்தின் கலவரம் வெடித்தது. இந்து முஸ்லிம் கலவரமாக உருவெடுத்தது. இதில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். பலர் வீடுகளை இழந்தனர். இதன் காரணமாக நாடு முழுவதும் இந்து முஸ்லிம் கலவரம் ஏற்பட்டது. எனவே காந்தியும் ஜின்னாவும் கூட்டாக 1947 ஆண்டு ஏப்ரல் மாதம் 13 நாள் மக்கள் முன் அனைவரும் கலவரத்தை நிறுத்துமாறு வேண்டுகோள் விடுத்தனர். அதன் பிறகு பாகிஸ்தான் என்ற நாடு உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளிவந்தது. ஒரு குடும்பத்தில் எப்படி இரு சகோதரர்கள் சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்வார்களோ அதுபோல் இரு நாடுகளும் தங்கள் சொத்து, அரசு ஊழியர்கள், நதி, அது மட்டுமல்லாமல் 75 லட்சம் ரூபாய் பணத்தை பாகிஸ்தானின் வளர்ச்சிக்காக இந்தியா கொடுத்தது. சுதந்திரம் பெற்ற பொழுது இந்தியாவில் இருந்து சுமார் 1.5 கோடி மக்கள் சொத்துக்களையும் உடைமைகளையும் அப்படியே விட்டுவிட்டு பாகிஸ்தான் சென்றனர். 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14 நாள்
பாகிஸ்தான் பிரிட்டனிடம் இருந்து விடுதலை பெற்று உலகின் புதிய நாடாக உருவெடுத்தது. அதன் முதல் கவர்னர் ஜெனரலாக ஜின்னா பதவியேற்றுக் கொண்டார். பாகிஸ்தானின் தேச தந்தையாக போற்றப்படும் ஜின்னா உடல்நிலை காரணமாக 1948 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள் மரணமடைந்தார். நண்பர்களே, இதுபோன்று மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.